இப்போ நம்ம மவுண்ட் ரோட் அனிஃபா பிரியாணியில் இருக்கோம். இங்கே ஒரு கேங் ஜாலியாக உட்காந்து எல்லாத்தையும் வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்காங்க. பிரியாணி எப்படி இருக்கு? எனக்கு இந்த பிரியாணி நிஜமாவே பிடிச்சிருக்கு. பிரியாணி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் தான். பிரியாணியில் எனக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த மட்டன் பீஸ் கலண்டு உதிர்ந்து ஓடுது. இது மட்டனா மஸ்கோத் அல்வாவா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இவ்வளவு சாஃப்டான ஒரு மட்டனோட ஒரு பிரியாணி யாராவது கொடுத்தா அதை நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் இப்படி ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நான் இது வரைக்கும் அனிஃபாக்கு இப்படி வந்து உட்காந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டாலாம் கிடையாது. நிறைவாக இருக்குது. நான் எப்போது நம்புறதுன்னா சாப்பாடு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். சண்டேஸில் நீங்கள் நண்பர்களோடு வேறு எங்கெங்கே போய் என்னென்னலாம் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். நண்பர்களோடு கூடி சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல உற்சாகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கும். அதை நம்புகிற ஆள் நான். சரி கூப்பிட்டாங்களே ரிஷுவண்ணே அன்போடு கூப்பிட்டான்னு வந்தேன். வந்ததுக்கு ஒரு நல்ல விருந்து, நல்ல மணக்க மட்டன் பிரியாணியோட இது எல்லாத்தையும் கொடுத்த அனிஃபாவுக்கு நன்றி.